ஒரு தீவிரவாதி ஊடுருவிட்டான்னு சொல்றதே தோல்வி தானே. ஊடுருவும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இவ்வளவு பெரிய வலிமையான கட்டமைப்பு, உளவு கட்டமைப்பு, பாதுகாப்பு கட்டமைப்பு, 3 படைப்பிரிவு இவ்வளவு இருந்து திடீர்னு ஒரு வன்முறை தாக்குதல் வந்தால் ஒரு மதத்தை பழிய போட்டு அப்படி தப்பிச்சு போறதை அது ஏற்க முடியாது. அது தெரியல. ஒரு நாடு தன்னை தற்காத்து கொள்ள அது சொல்லும், எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும். அது இல்லை, அப்படி எடுத்துக்கிற கூடாது, அப்படி கட்டமைக்க கூடாது. அது தவறு. நம்ம ஆட்சியினுடைய பாதுகாப்பில் இருந்த பழகினம் அது. ஒரு தீவிரவாதி ஊடுருவிட்டான்னு சொல்றதே தோல்வி தானே. ஊடுருவும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ நான் என் வீட்டுக்கு ஒரு வாயில் காவலர் போடுறேன் அப்படின்னா, திருடனை விரட்டி பிடிக்கவா, வரும்போது தடுத்து பிடிக்கவா? திருட வரும்போது தடுத்து பிடிக்கவா, திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கவா? நீங்க சொல்லுங்க. இவ்வளவு பெரிய வலிமையான கட்டமைப்பு, உளவு கட்டமைப்பு, பாதுகாப்பு கட்டமைப்பு, 3 படைப்பிரிவு இவ்வளவு இருந்து ஊடுருவி தாக்குதல் நடத்துற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்படித்தான் புல்வாமால நடந்துச்சு, இப்ப நடந்திருக்கு. இதை ஒரு மதத்தின் மீது பழிய போடுவது எப்படி? நம்மளுடைய பாதுகாப்புத்துறையினுடைய பலகீனம், நம்மளுடைய குறைபாடு. தடுத்திருக்க முடியும்ல. அப்ப திடீர்னு இதை இவ்வளவு தூரம் விட்டுட்டு இப்போ திடீர்னு ஒரு மதத்தின் மீது பழிய சுமத்துறதை ஏற்க முடியாது. எந்த மதத்தில் தீவிரவாதம் இல்லை? எந்த மதத்தில் இல்லை? எங்களை கொண்டு குவிச்சது பௌத்த தீவிரவாதம், ஈராக் மேலே போர் தொடு தெளிச்சது கிறிஸ்துவ தீவிரவாதம். ஒன்னே பாருங்களேன், எந்த இடத்துல குஜராத்தில் நடந்த கலவரம் என்ன தீவிரவாதம்? திடீர்னு ஒரு வன்முறை தாக்குதல் வந்தால் ஒரு மதத்தை பழிய போட்டு அப்படி தப்பிச்சு போறதை அது ஏற்க முடியாது. அது சரியானது இல்லை. இந்தியா பாகிஸ்தான் ஒரு போர் சூழல் சூழல் இருக்கு. இது எப்படி இந்தியா போர் மூலமாக தீர்ப்பானு நினைக்கிறீங்களா? சீனாவோட தான் நம்மளை அச்சுறுத்துது. அருணாச்சல பிரதேசம் என்னதுங்குது போர் தொடுப்பில்ல. ஏன்னா அவன் பெரிய நாடு, இராணுவத்தில் வலிமையாக இருக்கான். இவன் உங்கள் மகன், நீங்கள் பெத்து போட்ட பிள்ளை, பாகிஸ்தான் சின்ன நாடு, உடனே மிரட்டுறீங்க அவனை. ஆதாரம் இல்லாமல் மற்ற நாடுகள் முன்னாடி இந்தியா இந்த மேல குற்றம் சொல்லுறாங்க அப்படின்னு பாகிஸ்தான் தரப்பு சொல்லிடுறாங்க. இதுக்கு பதில் என்னவாக இருக்கு? அது தெரியல. ஒரு நாடு தன்னை தற்காத்து கொள்ள அது சொல்லும், எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும். நம்ம நாடு நமக்கு தெரியுது, வேற எங்கிருந்து வந்தான்னா இனிமேல் தான் நம்ம விசாரித்து அதை கண்டு உணரணும். அதை அவங்கள விசாரிச்சா தான் தெரியும், அது என்னன்னு பார்த்தா தான் தெரியும். இது எங்கிருந்து வந்தது, யாரு, என்ன நோக்கத்துக்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, எதுவுமே தெரியாம நம்ம இரு நாடு இதுக்கு இடையிலே நம்ம ஒரு கருத்தை சிறுபுலத்தனமாக பதிவு செய்ய முடியாது. ஏன்னா இது மிகுந்த பொறுப்புமிக்க ஒரு இது, நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. அதனால மிக கவனமாக நம்ம பதிவு செய்யணும் வார்த்தையில். இவ்வளவு துயரமான சம்பவம் நடந்திருக்கு, பெரிய ஷூட்லாம் நடந்திருக்கு. ஆனால் பாகிஸ்தான் தூதரத்துக்கு கேக் வாங்கிட்டு போயிருக்காங்க காலையில். யாரு? அவங்க அந்த தூதரத்துக்குள்ள வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இந்த கேக்கை எடுத்துட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களை கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் மக்களுக்கு அதெல்லாம் எரிச்சல் ஊட்டுகிற, கோபம் ஊட்டுகிற ஒரு செயல். அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கணும். இதெல்லாம் இப்படி செய்யும்போது என்னென்னா, இப்போ பங்களாதேஷில் இருக்கிற நம்ம மக்களை தாக்குற அந்த காட்சியெல்லாம் வரும்போது நமக்கு கடுமையான கோபம் வருது. இது நல்ல போக்கு இல்லை, இந்த மாதிரி போக்கு இல்லை. எல்லாருமே அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதை கலைய முயற்சிக்கணுமே ஒழிய, இப்போ இந்த காட்சியை பார்க்கும்போது இவங்க வர நம்ம செத்து கிடக்குறோம், அவங்க இன்சுவை கட்டி தூக்கிட்டு உள்ள வராமன்னு வெறுப்பாக தான் இருக்கும். அதெல்லாம் தவிர்க்கணும். இரு நாட்டின் நட்புறவை பேண நினைக்கிற தலைவர்கள் அதை தவிர்க்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.